தீபாவளி பண்டிகைக்கு ஓரிரு நாட்களே உள்ள நிலையில் தற்போது சென்னையில் பட்டாசு விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. புதிய ரகங்களில் வந்துள்ள ஃபேன்சி ரக பட்டாசுகள் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையும் கவர்ந்துள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. தீபாவளி பண்டிகை என்றாலே புத்தாடைகள், இனிப்புகளை விட பட்டாசுகள் தான் மனதை மகிழ்விக்கின்றன. அதுவும் சிறுவர் சிறுமியர்களுக்கு பட்டாசுகள் இல்லாத தீபாவளியே கிடையாது. எங்கும் புதுமை, எதிலும் புதுமை என்ற இன்றைய சூழலில் பட்டாசுகளிலும் புதிய புதிய ரகங்கள் ஆண்டுதோறும் அறிமுகம் செய்யப்படுகின்றன. இப்போ மக்கள் ஃபேன்சி வெரைட்டிஸ், வான வேடிக்கை, நல்ல பல வண்ண ஜாலங்களோட இருக்கிற மாதிரி வெரைட்டிஸ் தான் விரும்புகிறாங்க. அதுக்காக இந்த ஐட்டங்கள்லாம் நாங்கள் எங்கள் கம்பெனியிலேருந்து இந்த வருஷம் புதுசாக இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். பிஜிலி வெடி, கம்பி மத்தாப்பு, சங்கு சக்கரம், புஸ்வானம் என கொளுத்தி மகிழ்ந்த சிறுவர் சிறுமியர்கள் தற்போது வானில் வர்ணஜாலம் நிகழ்த்தும் ஃபேன்சி ரக பட்டாசுகளையே அதிகம் விரும்புகின்றனர். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்ச பட்டாசு பார்த்தீங்கன்னா ஃபேன்சி பட்டாசு, வானத்தில் போய் வெடிக்கிறது. இந்த தாட்டி அது இங்கே நிறையா வந்திருக்கு. ஃபேன்சி பட்டாசு பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் இங்கே இருக்குது. மேலும் சீன பட்டாசு வருகை பயம், மக்களிடையே பட்டாசுகளின் வரவேற்பு குறைவு உள்ளிட்ட காரணங்களினால் இந்த ஆண்டு பட்டாசுகளின் விலை ஏறவில்லை என்றும் கடந்த ஆண்டு விற்கப்பட்ட அதே விலையில் விற்கப்படுவதாகவும் தெரிவிக்கின்றனர் வியாபாரிகள். பசங்க வெடிக்கிற மத்தாப்பு அந்த இதெல்லாம் இருக்குது. அப்புறம் பெரியவங்க வெடிக்கிறது கிஃப்ட் பாக்ஸு எல்லாம் நிறைய ஐட்டங்க இருக்குது. இப்போதைக்கு எல்லாம் விலை கம்மியாக தான் இருக்குது. எதுவும் விலை அதிகமான விலையில் எதுவும் கிடையாது. அதாவது பாக்ஸு 10 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் இருக்குது. சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு, மாசில்லா தீபாவளி என்ற முழக்கங்கள் ஒருபுறம் இருந்தாலும் ஆண்டுக்கு ஆண்டு புதிய ரக பட்டாசுகள் புது புது வடிவத்தில் மக்களை கவரும் விதத்தில் அறிமுகம் செய்யப்படுகின்றன. அந்த வகையில் இந்த ஆண்டும் ஏராளமான புதிய ரக பட்டாசுகள் விற்பனைக்காக கடைகளில் குவித்து வைக்கப்பட்டுள்ளன. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சகாயராஜுடன் எஸ் ராஜா.